மதுரை சித்திரை திருவிழாவின் போது வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகர் மீது அதிக விசை கொண்ட பிரஷர் பம்புகள் மூலம் பக்தர்கள் தண்ணீரை பீச்சி அடிக்க தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கள்ளழகர் மீது அதிக விசையுள்ள பிரஷர் பம்புகள் மூலம் பக்தர்கள் தண்ணீர் பீச்ச தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி அவர்கள் சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றனர். மதுரை மாநகர் காவல் ஆணையர் மற்றும் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் எதிர் மனுதாரர்களாக சேர்க்க நீதிபதி உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறார். கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்சி அடிப்பதை முறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும் இந்த வழக்கின் போதான விசாரணையில் நீதிபதி தனது கருத்தாக பதிவு செய்திருக்கிறார். மதுரையைச் சேர்ந்த நாகராஜன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா ஏப்ரல் 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 23ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. பாரம்பரியமாக ஆட்டுத்தோலை பயன்படுத்தி தோல் பைகளில் நறுமண நீர் நிரப்பி துருத்தி எனும் சிறிய குழாய் மூலம் தண்ணீர் கள்ளழகர் மீது பக்தர்கள் பீச்சி அடிப்பார்கள். பக்தர்கள் விரதமிருந்து தோல் பையில் தண்ணீர் சுமந்து வந்து சிறிய குழாய் மூலம் சுவாமியின் மீது பீச்சி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவது வழக்கம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பக்தர்கள் ஐதீகம் மீறி தோல் பைகளில் அதிக விசையுள்ள பிரஷர் பம்புகளை பொருத்தி தண்ணீரில் திரவியங்கள் மற்றும் வேதிப்பொருட்களை கலந்த பீச்சுவதால் கள்ளழகர் சுவாமி தங்க குதிரை வாகனம் மற்றும் சுவாமியின் விலை மதிப்பற்ற ஆபரணங்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் திரவியம் மற்றும் வேதிப்பொருட்கள் கலந்த தண்ணீர் பீச்சுவதால் பட்டர்கள், பணியாளர்கள் மற்றும் சுவாமி தரிசனம் செய்யும் பக்தர்களும் பாதிக்கப்படுவதாகவும், எனவே இந்த ஆண்டு நடைபெறும் சித்திரை திருவிழாவில் தண்ணீர் பீச்சும் பக்தர்கள் அதிக விசையுள்ள பம்புகள் மூலம் தண்ணீர் பீச்ச தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. முன்பு இயற்கையான முறையில் கள்ளழகர் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டுள்ளது. தற்போது அதிக விசையுள்ள பம்புகள் கொண்டு தண்ணீர் பீச்சி அடிக்கின்றனர். பெண்கள், குழந்தைகள் மீதும் அதிக விசையுள்ள பம்புகள் மூலம் தண்ணீர் பீச்சி அடிக்கின்றனர். இதனை முறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த வழக்கில் மதுரை மாநகர காவல் ஆணையர், மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரை எதிர் மனுதாரர்களாக சேர்க்க உத்தரவிடப்படுகிறது. இந்த வழக்கின் விரிவான உத்தரவு வரும் செவ்வாய்க்கிழமை பிறப்பிக்கப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.